கடையில் கிடைக்கிற எல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே செயற்கை முறையில் கெமிக்கலை போட்டு வேகமாக வளர வச்சு நச்சுத்தன்மையோடு இருக்குதுங்க. அந்த நச்சை வந்து நம்ம நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் மேலே மட்டும் உப்பு தண்ணி போட்டு கழுவுறதுனால ஏதோ மேலே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாமே தவிர ஒவ்வொரு அணுவில் இருக்குதுங்க நச்சு. அன்பே தெய்வம். நண்பர்களே, நாம் பயன்படுத்துகிற காய்கறிகள் பழங்கள் இதில் எல்லாம் நிறைய நச்சு பொருள்கள் கெமிக்கல் உரங்கள் இருக்கு. அதை எப்படி நீக்கிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போல்லாங்க கடையில் கிடைக்கிற எல்லா காய்கறி பழங்கள் எல்லாமே செயற்கை முறையில் கெமிக்கலை போட்டு வேகமாக வளர வச்சு நச்சுத்தன்மையோடு இருக்குதுங்க. அதனால் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த பழங்கள் காய்கறிகள் இருக்கிற நச்சை எப்படி சரி பண்ணுறது, ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அருமையான ஐடியா சொல்கிறேன். கடையில் போய் நீங்கள் இந்த கெமிக்கல் இருக்கிற பழங்கள் காய்கறிகளாக வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த நச்சை வந்து நம்ம நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அதை கொண்டு வந்து அப்படியே குப்பை தொட்டில் போட்டணும், சாப்பிடவே கூடாது. ஆமாங்க, ஏன்னா நச்சுங்கிறது அந்த பழத்தில் ஒவ்வொரு துளியிலும் இருக்குதுங்க. நீங்கள் மேலே மட்டும் உப்பு தண்ணி போட்டு கழுவுறதுனால ஏதோ மேலே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாமே தவிர ஒவ்வொரு அணுவில் இருக்குதுங்க நச்சு. உண்மையிலே சொல்ல போனால் அதுக்கு மாற்று வழி என்னன்னா, எல்லாருமே அவங்கவங்க வீட்டில் மாடி தோட்டம் அமைச்சு நாமளே நல்ல விதைகளை தேடி வாங்கிட்டு வந்து நாமளே நம்ம வீட்டுக்குள்ள இல்லை பால்கனியில் மாடி தோட்டத்தில் நாமளே செஞ்சு சாப்பிட்டா தான், அதை நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்டா தான் நம்பிக்கை. ஆமாங்க, இப்போ ரீசண்டாக சேலம் பக்கத்தில் ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தேன், ஒரு விவசாயி பார்க்குறக்கு. அவர் வந்து எனக்கு நுரையீரல் ஏதோ பிரச்சனை, மூச்சு விட சிரமம் அப்படின்னாரு. நான் உடனே வைத்தியம் சொல்கிறேன்னு சொல்லி முட்டைக்கோசை துண்டு துண்டாக வெட்டி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து குடிங்க அப்படின்னு சிரிக்கிறாரு. வாங்க, முட்டைக்கோசை நாங்கள் தானே செய்கிறோம், ஐயோ அதையெல்லாம் போட்டால் அதுவே கெமிக்கல், சாப்பிட மாட்டேன்ட்டாருங்க. உடனே நான் வேற ஒரு வைத்தியம் சொன்னேன் இன்னொருத்தருக்கு. பீன்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணினோடனே பீன்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் வீட்டில் டீ கேட்கும்போது நாட்டு சக்கரை போட்டு கொடுங்கன்னு சிரிக்கிறாருங்க. நாட்டு சக்கரெலாம் சாப்பிட்றீங்களா பாருங்க, அங்கே தான் செய்கிறாங்க, எல்லாம் வெள்ளை சக்கரைங்க கொட்டி வச்சுருக்கானுங்க, அதை கலந்து கொடுக்குறானுங்க, நாங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நாட்டு சக்கரை சாப்பிட்றதுக்கு வெள்ளை சக்கரையே சாப்பிட்டுக்கலாங்கிறாரு. நம்ம தான் சிட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆர்கானிக் அப்படிங்கிற பேரில் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனால் கிராமத்தில் போனால் அவங்க தானே செய்கிறாங்க அந்த தப்பை. அதனால் அவங்க வீட்டுக்கு யாருமே சாப்பிட்றது இல்லைங்க. ஆமாங்க, அவங்க வீட்டில் பப்பாளி விளையுதுங்க ஏக்கர் கணக்கில், எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், நாங்கள் அடிக்கிற பூச்சி மருந்து எங்களுக்கு தானே தெரியும், என் குழந்தைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும், இந்த சில விவசாயிகள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன் குடும்பத்துக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சமாக எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க. அதனால் என்ன சொல்ல வரோன்னாங்க, சிம்பிள், இனிமேல் சுயசார்பு வாழ்க்கைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் போய் சுயசார்பு வாழ்க்கைங்கிற பேரில் யார்ட்டையாவது போய் கெஞ்சிட்டு இருக்கக்கூடாதுங்க, நமக்கு நாமே திட்டம். எனவே மாடி தோட்டம் எப்படி பாரம்பரிய விதைகளில் நாமளே தக்காளி, வெங்காயம், மிளகாய், இந்த மாதிரி பூச்செடி, இந்த பழங்கள், காய்கறி எல்லாம் சாதாரண கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட, ஒரு மொட்டை மாடி இருந்தால் கூட போதுங்க, பால்கனி இருந்தால் போதுங்க. இப்படி மாடி தோட்டத்தில் பாரம்பரிய விதைகளை வைத்து நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்தி நல்ல பொருள்களை, நல்ல காய்கறிகளை, நல்ல பழங்களை, நமது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நாமே உற்பத்தி பண்ணுறதுக்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க சென்னையில். இந்த வகுப்பை நடத்துறது யார் தெரியுங்களா? கோயம்புத்தூரில் செஞ்சோலை அப்படின்னு இயற்கை விவசாயத்தை பல வருடமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் செந்தில் குமரன் அவர்கள். இவர் தாங்க நடத்துகிறாரு. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி காலையில் 10 மணிலிருந்து 4 மணி வரைக்குங்க ஒரு நாள் வகுப்பு. திரு செந்தில் குமரன் அவர்கள் செஞ்சோலையிலிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து வராரு சென்னைக்கு. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஒரு நாள் முழுவதும் இந்த மாடி தோட்டத்தின் மூலியமாக பாரம்பரிய விதைகளை வைத்து நமக்கு நாமே எப்படி காய்கறிகள், பழங்களை நாமளே உற்பத்தி செய்து எப்படி சாப்பிடுவது என்று கற்றுக் கொடுக்கிறார். எனவே நண்பர்களே, தயவு செய்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இந்த வகுப்பில் வந்து கலந்துக்குங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு மற்றும் மதிய உணவுக்கும் சேர்த்து 200 ரூபாய் கட்டணங்க. நீங்கள் புக் பண்ணிட்டு வரணும். 88706666
966 88 70 66 69 66 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு, இல்லை ஆன்லைனில் www.anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் இடத்துல போய் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலாம். தயவு செய்து புக் பண்ணிட்டு வாங்க. ஒரே ஒரு நாளில் மாடி தோட்டம் எப்படி நாமளே அமைக்கிறதுங்கிற ஒரு அற்புதமான ஒரு வகுப்பில் கலந்துக்கிட்டு எல்லார் வீட்லேயும் இனிமேல் மாடி தோட்டம் அமைச்சு நமது உணவை நாமளே செய்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் செந்தில்குமரன். கோவை மாவட்டம் சூலூரில் செஞ்சோலைங்கிற பேரில் இயற்கை வேளாண்மை சார்ந்த செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். இப்போ வர்ற ஆகஸ்ட் 6 ஞாயிற்றுக்கிழமை சென்னை அம்பத்தூரில் இருக்கிற அகச்சுடர் வாழ்வியல் மையத்தில் மாடித்தோட்ட பயிற்சி நடத்துகிறோம். மாடித்தோட்டம் அமைச்சு இயற்கை வழியில் காய்கறி கீரைகள் எப்படி நம்ம அறுவடை பண்ணுறது அப்படிங்கிற பற்றின பயிற்சி. அந்த பயிற்சியில் என்னென்ன இருக்குன்னா, மாடித்தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேக் அல்லது கண்டெய்னர் பிளாஸ்டிக் டம் எதை தேர்ந்தெடுக்கணும், அதுக்குள்ளே மண் எரு கலவை எப்படி தயார் பண்ணுறது, நம்ம வீட்டு கழிவுகளையே எளிமையாக மக்க வச்சு கம்போஸ்ட் எப்படி தயார் பண்ணுறது, அடுத்தது விதைகள் காய்கறிகளாகட்டும் கீரையாகட்டும் நாற்றுகளாகட்டும் விதைகள் நம்ம சேகரிக்கிறது, அந்த விதைகளை நாற்று விடுறது எப்படி, விதையை நேர்த்தி பண்ணி பக்குவமாக விதைக்கிறது, திரும்ப நம்ம மறுநடவுக்கான விதைகள் அதிலிருந்தே நம்மளே சேகரிச்சுக்கிறது, இந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்கும். அடுத்தது கரைசல்கள், நம்ம பயிர்களை நல்ல ஊக்கமாக வளர்ந்து நல்ல விளைச்சல் எடுக்கிறதுக்கான இயற்கையான கரைசல்கள் நகர்ப்பகுதியில் கிடைக்கிற ஆதாரங்களை வச்சு நம்ம எப்படி தயாரிச்சுக்க முடியும், இதுக்கான செய்முறை பயிற்சியும் நடக்குது. வருடம் முழுக்க காய்கறியோ கீரையோ அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிரை நம்ம விளைவிச்சுக்கிறது எப்படி, இதை பற்றின பயிற்சியை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு நாள் பயிற்சியாக நடக்க இருக்குது. ஆகஸ்ட் 6 ஞாயிற்றுக்கிழமை அகச்சுடர் வாழ்வியல் மையம் அம்பத்தூர் சென்னை அங்கே நடக்குது. கட்டாயம் எல்லோரும் கலந்துக்கோங்க. பயிற்சியில் பங்கு பெறுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி. இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு மற்றும் மதிய உணவுக்கும் சேர்த்து 200 ரூபாய் கட்டணங்க. நீங்கள் புக் பண்ணிட்டு வரணும். 8870666966 88 70 66 69 66 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு, இல்லை ஆன்லைனில் www.anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் இடத்துல போய் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலாம். தயவு செய்து புக் பண்ணிட்டு வாங்க. ஒரே ஒரு நாளில் மாடி தோட்டம் எப்படி நாமளே அமைக்கிறதுங்கிற ஒரு அற்புதமான ஒரு வகுப்பில் கலந்துக்கிட்டு எல்லார் வீட்லேயும் இனிமேல் மாடி தோட்டம் அமைச்சு நமது உணவை நாமளே செய்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ சென்னையில் பண்ணுறேங்க. விரைவில் பல ஊர்களில் இந்த மாடி தோட்டத்துக்காக வகுப்பு நடத்தலாம் திட்டமிட்டிருக்கிறோம். நண்பர்கள் கலந்துக்கங்க. கண்டிப்பாக இது ஒரு அருமையான உபயோகமான ஒரு வகுப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.